பகவான் ரமண மகரிஷி ஆத்ம ஞானத்தை உணர்த்துவதற்காக அஷ்டவக்ரர் அப்படிங்கிற அந்த மகானை பற்றி அவருடைய பக்தர்களுக்கெல்லாம் எடுத்து வைத்தார். அஷ்டவக்ரர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னால், மிதிலையுடைய மன்னராகப்பட்ட ஜனகருடைய குருவாகவே இவர் வாழ்ந்தார். அஷ்டவக்ரர் அப்படின்னால் உடம்பில் அஷ்ட கோணங்கள் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் அஷ்டவக்ரர் அப்படின்னும் பேர். இந்த அஷ்டவக்தரோட விசேஷம் என்ன அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு ரமணர் ஒரு கதை சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், ஒரு முறை பிரம்மாவுக்கு ஒரு பெரிய செருக்கு வந்தது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் தான் அதிக காலம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால் என்னோட யாருமே பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணன் கிட்டக்கே போய் பிரம்மா சொல்லும் பொழுது, விஷ்ணு என்ன செய்தாராம், சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி நான் சில பேரெல்லாம் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார் பார்த்தோம்னா, ரோமச முனிவர் அப்படிங்கிற ஒரு மகான் கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். இந்த ரோமச முனிவர் திருவொற்றியூரில் ஆகாசலிங்கம் அப்படிங்கிற அற்புதமான லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை செய்திருக்கார். ரோமச முனிவருடைய ஒரு சமாதி திருவொற்றியூரில் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷ சக்திகள் வாய்ந்த மயிலாண்டவர் கோவில் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இந்த ரோமச முனிவரோட சமாதி இருக்குது. இந்த ரோமச முனிவரோட விசேஷம் என்ன அப்படிங்கிறத விஷ்ணு சுவாமி சொல்கிறார், ஸ்ரீமன் நாராயணன் எடுத்து சொல்கிறார் பிரம்மாவுக்கு. என்ன அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னால், ஒரு யுகம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னால், அதில் பல நாட்களும் பல இரவுகளும் இருக்கும். அதில் 1000 ஆண்டுகள் மேலே இருக்கும் ஒரு யுகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்படிப்பட்ட ஒரு யுகம் இந்த பிரம்மாவுக்கு ஒரு நாளாக இருக்கும். அப்படி பிரம்மா 100 வருட காலங்கள் வாழ்வார். அந்த 100 வருடங்காலங்கள் ஒரு பிரம்மா வாழ்ந்து முடிந்து அந்த பிரம்மா இறந்த பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த ரோமச முனிவருடைய ஒரு ரோமம் உதிர்ந்து கீழே விழும். அதுதான் ரோமச முனிவருடைய விசேஷம். எவ்வளவோ பெரிய ஒரு அற்புதமான மகான் இந்த ரோமச முனிவர். இவருக்கு அழிவு அப்படிங்கிறது எப்போ வரும்னால், அவரோட உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள்லாம் போச்சு அப்படின்னு சொன்னால்தான் ரோமச முனிவருடைய இறப்பு அப்படிங்கிறது நடக்கும். அப்படின்னால் இந்த ரோமச முனிவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ரோமச முனிவரை காமிச்சதுலேயே பிரம்மாவுக்கு ரொம்ப பெரிய வியப்பு ஏற்பட்டு அவருடைய கர்வம் பங்கமானது. ஆனாலும் ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன் ரொம்ப குறும்புக்காரன் இல்லையா, அது இன்னும் விடவில்லை. இன்னும் உனக்கு இன்னொரு பெரிய மகானை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அஷ்டவக்தர் அப்படிங்கிற ஒரு மகானை கொண்டு போய் காமிக்கிறார். அந்த அஷ்டவக்தரோட உடம்புலாம் 8 கோணங்கள் இருக்குது. அஷ்டவக்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ரோமச முனிவர் இறந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த அஷ்ட கோணங்களாக இருக்கக்கூடிய இந்த உடம்புல இருக்கிற ஒரு அஷ்ட கோணம் சரியாகிவிடும், நிமிர்ந்து விடும். அதுபோலவே அடுத்த 7 கோணங்கள்லாம் எப்படி நிமிர்ந்ததோ அப்பொழுதுதான் நான் இறப்பேன் அப்படின்னு அஷ்டவக்தர் சொன்னாராம். இத்துடன் பிரம்மாவுக்கு ரொம்ப நாள் உயிருடன் வாழ்வது தான் அப்படிங்கிற அந்த ஒரு மமதை அடித்தது அப்படின்னு சொன்னால், இப்பொழுது அஷ்டவக்ரர் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அஷ்டவக்ரர் அவரோட தந்தைக்கு நடந்த அவமானத்திற்காக அந்த ராஜா ஒரு ராஜா கிட்டக்கையே போய் அந்த ராஜா கிட்டக்க பேசி அவர் அந்த சபைக்கு போகிறார். அஷ்டவக்ரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால், அவருடைய தந்தை பேர் கஹோலர். அந்த கஹோலர் யாரை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தாலகருடைய மகளாகப்பட்ட சுஜாதாவை கல்யாணம் செய்து கொள்கிறார். இந்த சுஜாதா கர்ப்பமான பொழுது இந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வருது. அவள் அப்பா எப்பப்பெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாரோ, அதில் ஏதாவது தவறு செய்தார் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை அப்படியே சினித்துக்குமாம். இல்லை, இன்னொரு கதை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த எப்போதாவது ஒரு தவறு செய்தார் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை அதோட வயிற்றில் அப்படி 8 வச்சு காமிக்குமாம். அப்பொழுது கஹோலருக்கு கோபம் வந்துடுவான். இன்னும் வெளியிலேயே வரல, அதுக்குள்ளே நம்மக்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறானே இந்த குழந்தைன்னு சொல்லி அவரை சபித்து அந்த உடம்புல அஷ்டவக்ரங்கள் தோன்றினாம். அதனால்தான் அவருக்கு அஷ்டவக்தர் அப்படின்னு பெயர் வந்தது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த கஹோலர் அப்படிங்கிற இந்த ரிஷியை அந்த ஒரு ராஜா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தண்டித்து அவமானப்படுத்திடுறான். அப்பொழுது இந்த அஷ்டவக்ரர் அந்த ராஜாவுடைய சபைக்கு போகிறார். போயிட்டு என்ன நிரூபிக்கிறார் அந்த ராஜாவுக்கு அப்படின்னு சொன்னால், அவர் பார்க்கும்போது எல்லாரும் சிரிக்கிறார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட அவரை இழுத்துட்டு வரா மாதிரி தான் வரார் அவர் அந்த சபைக்கு. அப்படி அவரோட உடம்பெல்லாம் ரொம்ப விகாரமாக இருக்குது. அப்பொழுது அந்த அஷ்டவக்ரர் சொல்கிறாராம், இங்கே இருக்கிறவர்கள்லாம் செருப்பு தைக்கிறவர்களெல்லாம் இருக்கார்கள், உன்னுடைய அரசபையில் யாருமே புத்தி உள்ளவர்கள் யாருமே இல்லை போல இருக்கே அரசே அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ராஜாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம் தூண்டப்பட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அவர் அஷ்டவக்ரரை தன் சிம்மாசனத்திலேயே ஏறி உட்கார வைத்து அவரோட கண்ணில் இந்த கண்ணீரால் அந்த அஷ்டவக்தருடைய பாதங்களில் அவர் பாத பூஜை செய்தார் அப்படின்னு சொன்னால், அதனாலும் அஷ்டவக்தருக்கு எந்தவித சந்தோஷமும் ஏற்படவில்லை, துக்கமும் ஏற்படவில்லை. அவ்வளவு பெரிய ஒரு பிரம்ம ஞானியம் அஷ்டவக்தர். அதோடு தன் தந்தைக்கு நடந்த அந்த அவமானம் சரி பண்ணினார் அப்படின்னு சொன்னால், அதுதான் அஷ்டவக்தருடைய ரொம்ப பெரிய விஷயமான சைத்தன்யமான சரித்திரம். இந்த அஷ்டவக்தர் ஒரு முறை ஜனகருக்கு ஞானம் புகட்டின அந்த கதையை தான் பகவான் ரமணர் இப்பொழுது சொல்கிறார். என்ன அப்படின்னால், ஜனகர் ஒரு முறை
இந்த வேதங்களை பற்றியும் புராணங்களை பற்றியும் ஒருத்தர் பண்டிதர் பேசிக்கொண்டிருந்தார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த கதையை ஜனகர் கேட்டுக்கொண்டே இருந்தார். கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னால், அதில் ஒரு வரி வந்து விட்டது. அந்த பண்டிதருடைய என்ன நிறமோ தெரியல. அவர் என்ன சொல்கிறார், ஒரு குதிரை மேலே கூட ஒரு கால் தட்டி இருக்கு இல்லையா, அந்த கால் தட்டியில் நம்ம ரெண்டாவது பாதத்தை அதுக்குள்ளே நுழைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரத்துக்குள்ளேயே நமக்கு ஞானம் கிடைத்து விடும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொன்னாராம். உடனே ஜனகர் அப்படியே நிறுத்து அப்படின்னு சொல்லி, இப்பொழுது நீ சொன்னதுக்கான அர்த்தத்தை உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா? எப்படி ஆத்ம ஞானம் வரும், எப்படி பிரம்ம ஞானம் வரும்? குதிரை மேலே இருக்கக்கூடிய அந்த கால் தட்டி நம்ம காலை அதுக்குள்ளே போட்டுக்கணும் இல்லையா, அந்த கால் தட்டி ரெண்டாவது கால் உள்ளே போகிறதுக்குள்ளே எப்படி பிரம்ம ஞானம் வரும் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டு அப்படின்னு அந்த பண்டிதர்கிட்ட சொன்னாராம். அந்த பண்டிதர் ஏதோ கொஞ்சமெல்லாம் பதில் சொல்ல பார்த்தாராம். அதுக்கப்புறம் சொல்லிட்டாராம், அரசே எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஏதோ புஸ்தகத்தில் இருக்கு, நான் பிரவச்சனம் செய்தேன், அவ்வளோதான், அது நான் பசிக்காக என்னுடைய தொழில் நடந்து கொண்டிருப்பவன், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னபோது ஜனகருக்கு கோபம் வந்து விட்டதாம். இது கூட உன்னால் சரியாக சொல்ல முடியலே, உன்னை சிறையில் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிறையில் அடைத்து விட்டாராம். அது மட்டும் இல்லாமல் தன் ராஜ்யத்துடைய எல்லா பண்டிதர்களையும் வரவழைத்து இதற்கு அர்த்தம் கேட்டாராம். யாரெல்லாம் பதில் சரியாக சொல்லியோ எல்லாரும் சிறையில் அடைத்து விட்டாராம் ஜனகர். இப்படியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கிறவர்களெல்லாம் தப்பித்து ஓடிக்கொண்டிருந்தார்களாம். அப்பொழுதுதான் அஷ்டவக்ரர் அப்பொழுது அவருடைய பால்ய பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது சில பேர் சொன்னாங்க, அந்த பண்டிதர்கள்லாம் சொன்னாங்க, இங்கேயோ ஜனகர்னு ஒருத்தர் இருக்கார், இவர்கிட்ட நீங்கள் மாட்டின்டேன்னா உங்களையும் சிறையில் அடைச்சிடுவார், அதனால் நீங்கள் பார்க்கவே கூட பரிதாபமாக இருக்குங்களே, அதனால் நீங்கள் கிளம்பிடுங்கோ அப்படின்னு ஓடிவிடுங்கள் சொல்லும்பொழுது அஷ்டவக்ரர் சொன்னாராம், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இப்படிலாம் சில பேர் மாட்டின்னு இருக்கார்கள் அப்படின்னு சொன்னால் நான் அவர்களை விடுவிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அஷ்டவக்ரர் அந்த ஜனகருடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த ராஜாவோட ஆட்கள் எல்லாம் கேட்டாலாம், இந்த ராஜா கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும்னா உள்ளே வரலாம், இல்லைனா உங்களுக்கு உள்ளே வந்து பதில் சொல்லலைன்னா சிறைக்கு தான் செல்ல வேண்டும், தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அஷ்டவக்ரர் சொன்னாராம், நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன், என்னை ஜனகரிடம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னால் ஜனகரிடம் போறாராம் அஷ்டவக்ரர். அஷ்டவக்ரர் ஏற்கனவே பார்த்தோம் எப்படி சின்ன வயசுலேயே ஒரு ராஜாக்கு ஞானம் கொடுத்துருக்கார் அப்படின்னு. ஜனகர் சீதாதேவியோட அப்பா பெரிய ஆத்ம ஞானி. அந்த ஜனகர் முன்னாடி அஷ்டவக்ரர் போறார். ஜனகர் வந்துட்டு இப்போ அஷ்டவக்ரர் என்ன சொல்றார் ஜனகர் கிட்டக்கனா, சரி நான் நிச்சயமாக உன்னுடைய சந்தேகத்தை நான் நிவர்த்தி செய்கிறேன், என்னை நீ பரிபூர்ணமாக நம்ப வேண்டும், முதல்ல நான் சொல்கிறத நீ செய், யாரையெல்லாம் பிடித்து சிறையில் அடைத்து வச்சிருக்காயோ அவர்களை எல்லாரையும் இப்படியே வந்து இப்போ விடுவித்து விடு அப்படின்னு சொல்கிறாராம். சரி அவ்வளோதானே, நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஜனகருக்கும் நம்பிக்கை வந்துவிட்டது அஷ்டவக்ரர் மீது. அதனால் சரி நீங்கள் சொன்ன போல எல்லாரையும் நான் சிறையிலேருந்து விடுவித்து விடுறேன்னு சொல்லி எல்லாரும் இந்த சிறையில் இருக்கிறவங்கள விடுவித்து விட்டாராம் ஜனகர். அப்பொழுது அஷ்டவக்ரர் வந்து முதல்ல அந்த பண்டிதர்களுக்கு அவர் சொன்னார் இல்லையா, நான் வந்தால் எல்லாரையும் விடுவித்து விடுவேன்னு, அந்த ஒரு வாக்கை இப்பொழுது காப்பாற்றி விட்டார். சரி இப்போ அடுத்தது அந்த குதிரை மேல் ஏறி அந்த கால் தட்டிக்குள்ளே கால் போடுறதுக்குள்ளே ரெண்டாவது பாதம் அதுக்குள்ளே நுழைக்கிறதுக்குள்ளே சரியா ஆத்ம ஞானம் வந்துடும் அப்படின்னு சொன்னார்களே, தாங்கள் எனக்கு நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்னு ரொம்பவும் அதில் ரொம்ப ஆர்வத்துடன் இவர் ஜனகர் கேட்கும் பொழுது இந்த அஷ்டவக்ரர் சொல்கிறான், அவசரப்படாதே, கண்டிப்பாக காட்ட தான் போகிறேன், அதில் நீ சந்தேகமே பட வேண்டாம், இப்பொழுது இந்த ராஜசபையிலே எல்லாத்தையும் கமிக்க வேண்டும், நம்ம ஏதாவது ஒரு தனிமையான இடத்திற்கு போகலாம் அப்படின்னு சொன்ன பொழுது ஜனகர் குதிரை மேலே உட்கார்ந்து கொள்கிறார். இந்த அஷ்டவக்ரையும் அங்கிருந்து கூட்டிண்டு இவர்கள் எல்லாம் வந்து கானகத்தை நோக்கி செல்கிறார்கள். செல்லும் பொழுது ஜனகர் பின்னால் ரத கஜ துரக பதாதிகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. உடனே ஜனகர் கிட்ட அஷ்டவக்ரர் கேட்டாராம், இப்பொழுது எனக்கு ஒரு விஷயம் நீ பதில் சொல்லு, இவர்களெல்லாம் நம்மளோட வர வேண்டுமா, உன்னோட அமைச்சர்கள் உன்னோட இந்த சதுரங்க சேனை இதெல்லாம் நம்ம வர வேண்டுமா என்ன, உனக்கு இவர்களெல்லாம் கூட இருந்தால் தான் ஏதாவது வேலை நடக்குமா அப்படின்னு கேட்ட பொழுது ஜனகர் சொன்னாராம், சரி சரி வேண்டாம், நீங்கள் எல்லாம் போய்விடுங்கள் சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிடுறார். இப்பொழுது அந்த ராஜாவும் அந்த குதிரை மேலே போயிட்டு இருக்கார், அஷ்டவக்ரர் வந்துட்டு இருக்கார், இவர் இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்கார்கள். ஒரு கானகத்தில் ஒரு இடத்துக்கு போயாச்சு. உடனே இப்போ ஒரு இடத்துக்கு நல்ல தனிமையான இடத்துக்கு போனதுக்கப்புறமா அந்த ராஜா வந்து சொன்னாராம், சரி அஷ்டவக்ரரே இப்பொழுது எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாராம். இப்போ அஷ்டவக்ரர் கேட்டாங்க, சரி நீ என்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற, நான் இப்போ உனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு குரு ஆகணும் அப்படி. இப்பொழுது நீ குதிரை மேலவா உட்காந்து கொண்டிருக்காய் ஜனகா அப்படின்னு சொன்னபொழுது, குருவே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரம்ம ஞானி ஆகப்பட்ட ஜனகர் குதிரையிலேருந்து கீழே இறங்கினாராம். சரி இறங்கினால் போதுமா, அப்புறமா நீ வந்து நீ இப்பொழுது என்னோட சிஷ்யன் ஆகிவிட்டாய் அல்லவா, ஆமாம் உங்களோட சிஷ்யன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஒரு பெரிய அரசன், நான் உனக்கு எப்படி பிரம்ம ஞானம் தர முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டாராம் அஷ்டவக்ரர். அப்புடனே இந்த ராஜா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னாராம், என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த செல்வங்கள் இந்த அரசு அப்படிங்கிற பதவி எல்லாவற்றையும் உங்கள் பாதங்களில் நான் இப்பொழுது சமர்ப்பணம் செய்து விட்டேன் குருதேவான்னு சொல்லி அவரோட பாதங்களில் விழுந்து எழுந்தாராம். அடுத்த க்ஷணமே ஜனகருக்குள்ள ஒரு வைராகியம் பிறந்து விட்டது.
அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டவக்ரர் வந்து ஜனகரை ஆசீர்வாதம் செய்துவிட்டு, இப்பொழுது நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஜனகா இப்பொழுது குதிரை மீது ஏறு அப்படின்னு சொன்னாராம். ஜனகரும் குதிரை மீது ஏறினாராம். எங்கே ஒரு பாதத்தை அந்த கால் தட்டிக்குள்ளே விடு அப்படின்னு சொன்னாராம். விட்டாராம். அடுத்ததாக எதுவுமே சொல்லாமல் இவர் என்ன பண்ணாராம், ஜனகரோட இன்னொரு பாதம் அந்த கால் தட்டிக்குள்ளே இல்லை, அப்படியே அது அந்த குதிரை மேலே உட்காந்துருக்கார். அது இந்த கால் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அஷ்டவக்ரர் அங்கிருந்து மறைந்து விட்டாராம். இப்படி மறைந்து எவ்வளவு நாட்கள் ஆனது அப்படின்னு பார்த்தால் 2 நாட்கள் ஆனது. ராஜாவே எங்கும் காணவில்லையே அப்படின்னு சொல்லி இந்த அவர்களுடைய மந்திரிகள் எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வந்து இப்பொழுது அவர்கள் கவலை வந்துடுறது, என்ன ஆச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டவக்ரர் எங்கேயாவது ஒரு மாந்திரிகம் செய்யக்கூடிய ஒரு மந்திரவாதியாக வந்திருப்பார் போல் இருக்குது. அது இந்த அஷ்டவக்ரரை கண்டுபிடித்து கண்டிப்பாக நம்ம தண்டிக்க வேண்டும். நம்மளுடைய ராஜாவுக்கு உயிருக்கு என்ன ஆச்சுனே தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு பார்க்கும் பொழுது ஜனகர் அஷ்டவக்ரர் அவரை எப்படி நிற்க சொன்னாரோ உட்கார சொன்னாரோ அந்த குதிரை மீது அப்படியே தான் அஷ்டவக்ரர் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். ஒரு கால் தட்டிக்குள்ளே அந்த வலது கால் இருக்குது, இடது கால் வந்து அந்த கால் தட்டிக்குள்ளே போகவில்லை. அப்படியே ஒரு அசைவம் இல்லாமல் அப்படியே இருக்காராம். 2 நாட்களாக அவர் தூங்கவில்லை, அவர் உறங்கவில்லை, சாப்பாடு எடுத்துக்கொள்ள எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்காராம். இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயம் ஏற்பட்டுறது தான். அந்த ராஜாவை எப்படியோ அவர் கொண்டு போய் அவரோட அந்த அரண்மனை கொண்டு போய் அவரை படுக்க வச்சாலும் அதே நிலையில தான் இருந்தாராம். அந்த நிலையிலேருந்து மாறலையாம். பகவான் ரமணர் அவர் எப்படி அவருடைய அந்த குதிரை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற அந்த அழகான காட்சியை எல்லாருக்கும் நடித்து காமித்தாராம். அந்த ரமணாசிரமத்தில் உட்கார்ந்துண்டு அப்படிங்கிறத பார்த்தா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. பகவானே இப்படி சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி, இப்பொழுது அந்த குதிரை மேலே எப்படி உட்கார்ந்து கொண்டிருந்தாரோ எப்படி அந்த நிலையில் இருக்கோ அதே நிலையில் தான் இப்பொழுது அவர் படுக்க வைத்திருக்கிறார்கள். எங்கிருந்தோ அஷ்டவக்ரர் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அஷ்டவக்ரர் வந்த உடனே இவர்கள் அஷ்டவக்ரர் எல்லாம் தண்டிக்கிறாம எல்லாம் போகும்போது இல்லை முதல்ல நம்மளோட ராஜாவை சரிப்படுத்த வேண்டாமா அப்படின்னு சொல்லி முதல்ல அஷ்டவக்ரர் அந்த நம்மளோட அந்த அரண்மனை இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அங்கே போன உடனே இவர்கள் எல்லாரும் அஷ்டவக்ரர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொண்டார்களாம். எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கள் ராஜா 2 நாளாக சாப்பிடல, தூங்கலை, இவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, எப்படியாவது எதையாவது பண்ணி எங்கள் ராஜாவை மறுபடியும் தாங்கள் சரிப்படுத்துங்கள் அப்படின்னு ஜனகருடைய குருவாகப்பட்ட அஷ்டவக்ரர்கிட்ட இவர்கள் கேட்கும் பொழுது அஷ்டவக்ரர் வந்து சரின்னு சொல்லி அந்த ராஜா கிட்டக்க, ஜனகா நீ உன்னோட இயல்பு நிலைக்கு வா அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்த உடனே ஜனகர் இயல்பு நிலைக்கு திரும்பினாராம். அப்புறம் நான் உனக்கு ஏதாவது என்னப்பா உனக்கு பண்ண, நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, தாங்கள் எனக்கு பிரம்ம ஞானத்தை கொடுத்திருக்கிறீர்கள் குருவே அப்படின்னு அடுத்த வார்த்தை சொன்னாராம். சரி இப்பொழுது நீ சாப்பிடுன்னு சொன்ன ஜனகர் சொன்ன உடனே அவர் சாப்பிட்டாராம். சாப்பிட்டு விட்ட பிறகு அவர் அப்புறமா அவர் சொன்னாராம், எனக்கு தாங்கள் பிரம்ம ஞானத்தை கொடுத்து விட்டீர்கள் குருவே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ஏன்னால் பிரம்மன் அப்படிங்கிறது புதிதான எந்த விஷயம் இல்லை, நமக்குள் இல்லாத விஷயம் அது இல்லை, எந்த ஒரு இடத்திலோ எந்த ஒரு நேரத்திலோ வரும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே வந்து அதுவான் இருக்குது, எல்லாமே அந்த தத்துவமசி அப்படிங்கிறத ஞானம்தான் அப்படிங்கிறது ஜனகர் இப்பொழுது எல்லாருக்கும் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர் தான் அஷ்டவக்ரர். அடுத்த நாள் வந்து இந்த ராஜா எப்பொழுதும் போலவே அவருடைய அந்த அரசபைக்கு வந்து அவருடைய வேலைகளை எப்பொழுதும் சிறப்பாக செய்தாராம். இப்பொழுது பிரம்ம ஞானம் வந்து உனக்கு வந்து விட்டதா அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக பிரம்ம ஞானம் வந்து விட்டது. எனக்கு முதிர்ச்சி இல்லாத காரணத்தினால் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் சந்தேகப்பட்டேன், இப்பொழுது அதில் இருக்கிறது அனைத்தும் சத்தியம் அப்படின்னு அவர் வந்து அஷ்டவக்ரருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் அப்படின்னு சொன்னால் இதுதான் அஷ்டவக்ர கீதையோட மேன்மையை பகவான் ரமணர் எடுத்துரைத்தது. பிரம்ம ஞானம் அப்படின்னால் என்ன, நாமும் பிரம்மமும் ஒன்றுதான். இதை போல் பல மகான்கள் இந்த பிரம்ம ஞானத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஷிரடி சாய்பாபா கிட்ட ஒருத்தர் 5 ரூபா ஒருத்தர் வருவார், பாபா அவர்கிட்ட 5 ரூபா வேண்டும் அப்படின்னு கேட்டு அந்த 5 ரூபாயை வைத்து விட்டு ஷிரடி சாய்நாதர் வந்து பிரம்ம ஞானம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம சச்சரித்திரத்தில் பார்த்துருக்கோம். இப்பொழுது இந்த அஷ்டவக்ர கீதையை பாராயணம் செய்தால் நமக்கு வைராக்கியமும் விவேகமும் கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு பகவான் ரமணர் சொன்னதை இந்த யுகாதி திருநாளில் நாம் அனைவரும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த யுகாதி திருநாள் அனைவருக்கும் எல்லாவித க்ஷேமங்களும் மங்களங்களும் சுபீட்சங்களும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு அந்த கருணை கடலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை நான் வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் அந்த வெங்கடாஜலபதியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.